அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு, ஹைப் ஆப்ஷன் இருந்தா அதையும் பண்ணிட்டு, தம்பி நம்ம சேனல் தான் ஹைப் பண்ணலாம் தான். இதே மாதிரி நாங்க ஒரு 10 பேர்கிட்ட பழகி வச்சிருக்கோம்பா. அவங்களும் ஹைப் பண்ண சொல்லி கேட்கறாங்க. வாரத்துல 3 தடவை தான் ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்களா? ரைட்டு, உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பொறுத்து அதை முடிவு செய்யுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு சுரேனை வரவேற்றலாம். வணக்கம் சுரேன். வணக்கம். அதாவது திமுக கூட்டணி பொறுத்த வரைக்கும், ஆமா, முதல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 3-4 வீடியோ நம்ம திமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய பல உள்ளடிகள், பல குடிமிப்புடி சண்டைகள், இதை பத்தி எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எதனா போர் அடிக்குதா? எனக்கு ஏன் போர் அடிக்குது? இல்ல மக்களுக்கு எதனா போர் அடிக்குது? எனக்கு இது பேசுறதுல குழப்பம் திமுகக்குள்ள இருக்குன்னா எனக்கு ஃபுல் எனர்ஜி வந்துருது. விடுங்க, 4.5 வருஷம் நல்லா இருப்பீங்களா, நீங்க நாசமா போயிடுவீங்களா வைக்க மாதிரி பேச. 4.5 வருஷமா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்குள்ள குழப்பம்னு சொல்லி அவங்க கும்மி அடிச்சாங்கல்ல, ஒரு 4 நாள் நம்ம அதை எடுத்து மக்கள்கிட்ட சொன்னா என்ன தப்பு? இல்லாததையா பேசுறோம். அதனால அப்படிலாம் யாரும் போர் அடிச்சிட கூடாது, சரியா? அவ்வளவு விஷயம் இருக்குங்க. முடியுதா இது பாருங்க. இப்ப ப்ரோ, திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, நல்ல பெரிய பெரிய மனுஷங்க, மொரட்ட மீஸ் எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்கல்ல, திருமாலிருந்து எல்லாரும். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பப்போ அறிவாலயத்துக்கு போவாங்க. போயிட்டு வெளியே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கப்படும். அது என்ன ஹோம்ஒர்க்? நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம், ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறோம். அது என்ன இது சொல்லுவீங்களே, ஜெல்லா ஃபேக்கா, வலிமையாக இருக்கிறோம், வலுவாக இருக்கிறோம், எதிரில பத்தியா அப்படின்றதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க். ஆனா நீங்க அவங்க சொல்லிட்டு இப்படியே போவாங்க, பாத்திருக்கீங்களா? திரும்பி போக மாட்டாங்க, பின்னாடி சட்டை கிட்ட கிழிஞ்சிருக்கும். கமான் பாய்ஸ், லெட்ஸ் கோ டு விவேக் பவர்ல படிக்காதவன் படத்துல அந்த மாதிரியா? சரி, ஓகே. அப்படி ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் கூட பரவாயில்லைங்க, ஏதோ பண்ணிடலாம் பர்ஃபார்மன்ஸ். இப்ப அதை விட இன்னும் டஃப்பான ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களாங்க. நீங்க டஃப்பான ஹோம்ஒர்க்குங்கும் போது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நீங்க சொன்ன சீக்வன்ஸ்னால 1961 பாவ மன்னிப்புன்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் இருக்குல்ல, அதுல ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அதை நடிச்சுப்பார். சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், சிலர் சிரித்து கொண்டே அழுவார். அததான் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஹோம்ஒர்க்கே அதுதான். என்னங்க சொல்றீங்க? ஆமா ப்ரோ, வலிக்குது, குத்துது, மனசு ரொம்ப வேதனையா இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப சொன்னது எதுவும் மாத்த முடியாது. ஆனால் இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம், நாங்க சந்தோஷமா தான் இருக்கிறோம்னு சிரிச்ச மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு போய் எல்லா கேமரா கிட்டையும் சொல்றீங்க, சரியா? அந்த பாட்டுல வர மாதிரிதான், சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன், அழுது கொண்டும் சிரிப்பார்கள் அப்படின்ற ஹோம்ஒர்க்கை திமுக கொடுத்துருச்சுங்க. இது வரைக்கும் பண்ணதை விட இது ரொம்ப டஃப் போல இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லிருக்கிறோம், லிட்டரலி அதாங்க எங்க நிலைமைன்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சி சொல்லிருச்சு. நம்ம குருநாதர் கட்சிங்க மதிமுக, அவங்க நேத்து போயிட்டு அறிவாலயத்துல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 4 சீட்டு தப்பித்தவரி ஸ்டாலின் இஸ் a useless fellow அப்படின்ட்டாரா? அவர் வரலைங்க. அவர் வந்திருந்தா கண்டமாயிருக்கும். வேற ஒரு பெரிய மனுஷன் போயிருக்காருங்க. 4ல 3 உதயசூரியன், 1 தனி சின்னம் நமக்கு தெரியும். போயிட்டு வெளியே பிரஸ் மீட் கொடுக்குறாரு ப்ரோ. நானும் பார்த்தேன் 2.5 நிமிஷம் பிரஸ் மீட். இந்த பிரஸ்காரங்களுக்கும் அதிர்ப்பு பாருங்க. அவங்க புண்பட்டிருக்காங்கன்னு தெரியுது இல்ல சார்? திருப்தியா இருக்கிறீங்களா? ஆமாங்க, திருப்தியா தாங்க இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமாங்க, சந்தோஷமா தாங்க இருக்கிறோம். எப்படி தொகுதி பங்கீடு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் தேர்வு செய்யறதுல எல்லாம் நல்லபடியா தானே போகுது? நல்லபடியா தாங்க போகுது, சந்தோஷமா தாங்க இருக்கிறோம். இல்ல 3 சின்னத்துல உங்களை தனி சின்னத்துல கொடுக்காம உதயசூரியன்ல சொல்லிட்டாங்களே, அதுவும் சந்தோஷம் தானா அப்படின்னும் போது மனுஷன் அதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியல, பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாரு. அப்ப போட்டாரு பாருங்க அந்த லிரிக்ஸ, நம்ம நண்பர்கிட்ட கொடுத்து போட சொல்லிடலாம். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகின்றோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைமை. 2வது, 4 தொகுதிகளும் எங்க சின்னத்தில் போட்டி விட முடியலேங்கிற ஒரு வருத்தத்தோடும் நாங்கள் இருக்கிறோம். அதாவது எங்க தலைவர் வைகோ இருந்தாருன்னா சிரிச்சுக்கிட்டே அழுகுறது எப்படி அப்படிங்கறது நடிச்சு காமிச்சிருப்பாரு, டெமோ காமிச்சிருப்பாரு. மத்த கூட்டணி கட்சிகள்லாம் இப்ப நான் எப்படி நடிச்சு காட்டுறனோ அதே மாதிரி வச்சு யோசிப்பாருங்க. அதெல்லாம் பண்ண ஆளுதாங்க. அதுக்கு ஒரு சாம்பிள் வேணா, சரி வேணா கொடுங்க, எத்தனை சாம்பிள் காட்டுறது? தம்பி போட்டு காட்டுப்பான்னு கேட்காதீங்க, பாத்துக்கலாம், நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, திமுகல 5 திமுக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் கிஷோர் இருக்காருல்ல, அவர் அடிக்கடி சொல்லுவாரு. என்னென்ன திமுக சொல்லுங்க பாக்கலாம்? சாதிமுக, சபரிசா திமுக, ஸ்டாலின் ஸ்டாலின் திமுக, அது இஸ்திமுகவா? ஆமா, இஸ் தானே ஸ்டாலின் ஃபர்ஸ்ட் எழுத்து. ஓகே, இஸ்திமுக, தூதிமுக, துர்காம்மா,
சாதிமுக, சபரீசன், காதிமுக, கனிமொழி, உஸ்திமுக, உதயநிதி ஸ்டாலின், யுஎஸ் திமுக, இப்படி 5 திமுக இருக்கு. எது இன்திமுக, அதை விட்டோம் நம்மலாம். புரியலைங்க. இன்பநிதி இப்ப அது இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. இதிமுக, இதிமுக 6னே வச்சுக்கலாம் விடுங்க. இப்ப இந்த 6ல விடுங்க, அது வந்து ஃபியூச்சர்ல தான் வந்து இருக்கும். ஐ மீன் இதிமுகங்க, இன்பநிதி திமுக. மீதி இருக்கிற 5 திமுகக்குள்ள நம்ம இவ்வளவு நேரம் கூட்டணிக்குள்ளதாயா பிரச்சனையா அப்படின்னு பேசிட்டு இருந்தா, அப்படிலாம் ஒரு முடிவுக்கு அவசரப்பட்டு வந்துடாதீங்க. கட்சிக்குள்ளேயும் பஞ்சாயத்து அப்படின்ட்டு வருதுங்க தகவல். என்னன்னா, கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்குள் வரணும்னு ஆசைப்படுறாரு. அந்த அடிப்படையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொகுதிகள் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுறதுக்கு எனக்கு 2 தொகுதி நான் சூஸ் பண்ணி கொடுக்குறேன், அதுல ஏன்னா 1 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கரெக்டா தானே கேட்கறாங்க? கரெக்டா தான் கேட்கறாங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்படி அவங்க கேட்டாலும் கூட பாருங்க, நம்ம பார்த்தோம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சின்னவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எல்லாம் எடுத்தாங்கல்ல. ஏன் அவங்களை இது வரைக்கும் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கல? ஏன்னா அவங்கள கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கல. நாங்க பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. என்னங்க, அதான உண்மை. ஏங்க எவ்வளவு நாள் அங்க ஒதுக்கி வச்சுட்டு இருக்காங்க? இது ஊருக்கே தெரியுமே. அப்படி கிடையாது, நீங்க டெல்லி ஃபேஸ். டெல்லி ஃபேஸ். நீங்க வந்து நம்ம கட்சியுடைய நேஷனல் ஃபேஸ்மா. நீங்க ஏன் ரோல் சேஞ்ச் பண்ணக்கூடாது? டெல்லி ஃபேஸா உதய அனுப்பக்கூடாது? அதனால நீங்க வந்து டெல்லியை நீங்க போக்கஸ் பண்ணுங்க, இந்த தமிழ்நாடு நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்னதான் அவங்க கிட்ட வாசிச்சாலும் அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. அதாவது கனிமொழி அவர்களுடைய கணக்குப்படி ஒரு 40 எம்எல்ஏக்கள் அவங்க சொல்லி போடப்பட்ட கேண்டிடேட்ஸ் மூலமா ஜெயிச்சு வந்தவங்களா இருக்கும். அந்த கேண்டிடேட்ஸ்ல இருந்து வந்த எம்எல்ஏவா இருக்கும். ஸோ ஒரு 30ல 40 எம்எல்ஏ அவங்க நில்லுன்னா நிக்கணும், உட்காரணும் அல்லது வாங்கப்பா நம்ம உட்காந்து பேசுவோம்னு கூப்பிட்டா வந்து உட்காந்து பேசுறதுக்கு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு 40 எம்எல்ஏக்கள் தன்னுடைய என்ன சொல்றது சர்க்கிள்குள்ள இருக்க வேண்டிய தேவையான காலம் வந்து விட்டது என்று அவர்கள் நினைக்கிறாராம். ஒரு தகவல். 2வது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 தடவை ஏற்கனவே தூத்துக்குடியில எம்பியா போட்டி போட்டு நான் ஜெயிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம எப்பப்பெல்லாம் உங்க கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வருதோ அதுதான் நான் சொல்லலான்னு வந்தேன். கரெக்டா நீங்க சொன்னீங்க. இவங்க கேக்குறாங்களா சவுத்ல எனக்கு கொடுன்னு, நீ ஒரு கான்ஸ்டன்சில ஒரு பஞ்சாயத்துக்கு நீ என்னதான் அமைச்சிட்டு இருக்க? லாக்அப் டெத். சவுத் ஃபுல்லா கனிமொழி தாங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க நல்லா அந்த பேட்டர்ன் யோசிச்சு பாருங்க. கரெக்டா சொன்னீங்க நீங்க. லாக்அப் டெத் கனிமொழி அனுப்பிச்சு விட்டாங்களா? பாலியல் கொடுமை அதுக்கும் கனிமொழி அனுப்பிச்சு விட்டாங்களா? இந்த எல்லா இடத்துலயும் யாரு இவங்க யாரும் போல, அவங்க தான் போயிட்டு அசிங்கப்பட்டு அடிச்சுலாம் துரத்திருக்காங்க. அதாவது முற்றுகையிட்டு அந்த மாதிரி அவமானப்படுத்தி ஒரு மாதிரி போங்க வராதிங்க, இந்த அசிங்கத்தெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தானே இருக்காங்க. தொடர்ந்து எவ்வளவு இடத்துலங்க இது எல்லாமே ஐயா ஃபேஸ் பண்ண வேண்டிய எம்பாரஸ்மெண்ட், சின்னவர் ஃபேஸ் பண்ண வேண்டிய எம்பாரஸ்மெண்ட். ஆனா அவர் சென்னையை தாண்டி வரவே மாட்டேங்கிறாருங்க. ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியலன்னா அதுக்கு தீர்வுன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் தான் அனுப்பிச்சு வைப்பாங்க. டெல்லியில பஞ்சாயத்துனாலும் இங்கேயும் சரி, மாநிலத்திலும் சரி, மேலேயும் சரி, 2 ஆட்சியில பஞ்சாயத்துனாலும் சரி, கூட்டணியில பஞ்சாயத்துனாலும் சரி. ராகுல் காந்தியை பாக்கிறதுக்கு 2 தடவை யாரை அனுப்பிச்சு வச்சாங்க? கனிமொழி அவர்கள் தான் அனுப்பிச்சு வச்சாங்க, இந்த கூட்டணி சம்பந்தமா பேசுறதுக்கு. அதை விட சரி இந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா, சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய குடும்பத்துக்காக. அது உள்ள போனா ரொம்ப டீட்டெயிலா போகும். ரொம்ப உண்மையான தியாகினா அது வந்து கனிமொழி. திகாருக்கு போயிட்டு வந்திருக்காங்க. உண்மையான தியாகினா கமலஹாசன் கிடையாது, கனிமொழி தான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கும் போது, அப்ப அதெல்லாம் வச்சுதான் அவங்க சைட்ல இருந்து அவங்க கேக்குறாங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்க அவங்களுக்கு மனசு இல்ல. ஆனா இதுக்கான ஒரு திட்டமிடுதலும் மூவ்மெண்ட் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ எனக்கு சீட்டு வேணும் அண்ட் நான் சொல்ற ஒரு 30 பேருக்காச்சும் சீட்டு வேணுங்கிறது அவங்களுடைய முயற்சி. இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்கு என்ன அப்படின்னா, ஒருவேளை எதிர்காலத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரியான சூழ்நிலையோ இல்ல அரசியல் இருந்து ஓய்வு பெற சூழ்நிலையோ வாட்டெவர், எல்லா மனுஷங்களுக்கும் வரக்கூடிய சூழ்நிலைகள் தான். அப்படி வரும்போது கட்சியில தனக்கு ஒரு ஹோல்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்ல அது அப்படி நினைக்கிறது தப்பா? ஏங்க கண்டிப்பா நினைக்கணுங்க. லாஜிக்கலி நம்ம பேசுவோம். திமுகல ஸ்டாலின் அவங்க வாரிசு வழியா தான் வருது. கரெக்டான ஆளு. நான் வந்து ஸ்டாலினே நான் ரீப்ளேஸ் பண்ணுவேங்கிறாங்க கனிமொழியை போட்டு கூட இருக்கட்டுங்க. அது சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், கேப்பபிளான லீடர் அவங்க ஃபேமிலியில சரி வாரிசா பாக்குறேன்னா உதய்க்கு முன்னாடி நீங்க லாஜிக்கலி இவங்கள தான் கம்பேரிட்டிவ்லி சொல்றீங்க. சரி, அவங்க எதிர்பார்க்கறது சவுத் வந்து என்னுடைய கட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா அது யோசிச்சு பார்த்தா அது லாஜிக்கலி கரெக்ட் தானே. இப்ப சென்னை வந்து யாரு கட்டுப்பாட்டுல இருக்குது? நம்ம சேகர் பாபு ஐயா. பல பேர் இருக்காங்க அந்த சைடு. சேகர் பாபு அந்த சைடு மெயினா சேகர் பாபு தான். திருச்சி யார் கட்டுப்பாட்டுல? KN நேரு. அதே மாதிரி கொங்கு, கரூர் இதெல்லாம் யாரு பாலாஜி, செந்தில் பாலாஜி. அப்படி வெளியாளுங்கெல்லாம் ஒரு ஜோனை கண்ட்ரோல். ஆமா, திருவண்ணாமலைனா வேலு அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஜோன் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சவுத் நான் ஏன் கண்ட்ரோல் வச்சுக்க கூடாது? ஆசைப்பட்டா தாராளமா வைக்கலாம். வை நாட்? இதெல்லாம் தான் அவங்க சைடுல இருந்து
வைக்கப்படுற எதிர்பார்ப்புகள், டிமாண்டுகள். இதுல இன்னொரு தகவலை நம்ம கேள்விப்படுறோம். அந்த திமுக இப்ப இருக்கக்கூடிய சீனியர்கள் இருப்பாங்கல்ல, பொன்முடி, இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க, நேரு அவர்கள், இவங்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் தான் பேக் பண்றாங்களாம். அவங்களுக்கு உதயநிதி அவர்கள் மேல பெரிய நம்பிக்கை இல்லைன்னு சொல்லப்படுது. அவர் கைக்குள்ள பொறுப்பு அல்லது அவர் வந்து இவங்க எல்லாரையும் தலைமை எடுத்து நடத்துற அளவுக்கு அவருக்கு வந்து குவாலிபிகேஷனோ அல்லது வந்து தகுதியோ வேல்யூவோ இருக்கிறதாக அவங்க நினைக்கல. இல்ல இருக்கதா நினைக்கலாம் வேணாம், கண்டிப்பா இல்லைங்க. என்னங்க அவங்க சீனியர், அவங்க அரசியல் பயணம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ், நீ திடீர்னு வந்து உட்கார வச்சுக்கிட்டு சில மேடைகளை பார்த்திருக்கீங்களா? உதயநிதி சொல்லி தருவாரு உதயநிதி எப்படி நடந்துக்கணும், அரசியல் எப்படி பண்ணணும், எங்க போய் படிக்கணும், எப்படி கத்துக்கணும். இந்த கொடுமையெல்லாம் நம்மளாலே முடியல. அவ்வளவு வருஷம் திமுக வேலை செஞ்சாங்க. அந்த கட்சிக்குன்னு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்ம முன்ன பேசின பையன் பிரச்சனைன்னு வரும்போது போய் ஃபேஸ் பண்ற தைரியம் யாருக்கு இருக்கு? கனிமொழி அவர்களுக்கு தான் லீடர். அதுதாங்க லீடர். அப்படிதான் சொல்லுவேன். நான் வந்து தமிழ்நாட்டிலேயே அல்லது திமுகவிலேயே தகுதியான லீடர் கனிமொழி அவர்கள் நான் சொல்லல. அந்த குடும்பத்துல வாரிசு கான்செப்ட் படி வந்தா. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா சீனியர்ஸுக்கும் கனிமொழி அவர்கள் லீடர்ஷிப்னா கூட ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. ஐயா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை வைங்க. அதுக்கப்புறம் சொல்றேன், ஐயாவுடைய ரெஸ்ட்டுக்கு அப்புறம் சொல்றேன், ஓய்வுக்கு அப்புறம். இப்ப இந்த சூழல்ல அவங்க போட்ட ஒரு ட்வீட், அந்த ட்வீட்டை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய குமுறல்களை எல்லாம் மறைமுகமாக ஒரு ட்வீட்டாக போட்டு காட்டியிருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு தகவலுங்க ஐயா. அந்த தகவலை நான் இப்ப பஞ்சாயத்துல பகிர்றேங்க ஐயா. என்ன அப்படின்னா, அந்த ட்வீட்டை எரியிற நெருப்பில் சாம்பிராணியாக போகிறேன். ஐயோ, நீதி கேக்குறாங்க கனிமொழி அவர்களுக்காக. அவங்க யாருக்காகவோ நீதி கேக்குறாங்க. நயன்தாராக்காகலாம் அவங்க நீதி கேட்டிருக்காங்க. நான் கனிமொழி அவர்களுக்காக நீதி கேட்க கூடாதா? நான் கேக்குறேன் பாருங்க. அதாவது நான் கேட்டிருக்கிறது அரசியல் அதிகாரம் சம்பந்தப்பட்ட நீதி. ப்ரோ இதை படிச்சு விளக்க சொல்லுங்க ப்ரோ நீங்க. It's high time that the hard work and the sacrifice of a woman are recognized. The DMK says we stand with it. அது எந்த ட்வீட்டுக்காக அது போடுங்க? we stand with it. பாருங்க. அது எந்த ட்வீட்டுக்குனா லைக் மகளிருக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எம்கே ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. ஓகே. ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு இவங்க வந்து கனிமொழி அவர்கள் என்ன ரிப்ளை போட்டிருக்காங்கன்னா, நான் இப்போ படிச்சு காட்டேன் தெரியுமா? எனக்கு லாஸ்ட் லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. The DMK says we stand with it. அவங்களே DMK தான். அதாவது பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும், அது முக்கியம். திமுக நாங்க அதுக்கு உறுதியாக நிற்கிறோம் என்று சொல்கிறது. நிற்கிறதுன்னு சொல்லல, அவங்கள சேர்த்துக்கல. DMK says அப்படிங்கறாங்க. இது வந்து பயங்கரமான அட்டாக் தான், டபுள் கோட் கல்லியா. சோ இந்த ட்வீட் மூலமா இதுல பல விஷயம் அடங்கி இருக்கு ப்ரோ. இதுல வந்து லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அது மட்டும் சம்மந்தப்பட்ட இல்ல, அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி தான் பேசியிருக்காங்களா. சோ இந்த ட்வீட்டும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டீகோட் பண்ணி இதுதான் அவங்க அண்ணனுக்கே மறைமுகமா ஊருக்கெல்லாம் பாடம் எடுக்கிறீங்க, ஆனா இப்படித்தான் இருக்கு நிலைமைன்னு சொல்ல வராங்களோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதுல ஒரு இன்னொரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஊருக்கே வந்து இரும்பு கடம் கொண்டு பெண்களை பாதுகாப்பும், உன் வீட்டுல உன் தங்கச்சிக்கே உனக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை நீ, சரியா? எவ்வளவு வருஷமா அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு ஆன்சரை வச்சுட்டு மத்தவங்களுக்கு டேடி ஆகிற கதைக்கு வரலாம். அப்பப்ப எமோஷன்ல நீ வா போன்னு நீங்க பேசுறீங்க, எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, பாத்துக்கங்க. நீ வா போன ஒரு உரிமையா பேசுறேங்க, டாடிங்க நான் பேசுவாங்க. ரைட், அந்த உரிமையா பேச அப்பேற்பட்ட முருகனையே வந்து ஏ முருகா வா முருகான்னு கூப்பிடுறாங்க. முருகர் கம்பேர் பண்ண முடியாது இல்லைங்க. ஒரு உதாரணம் என்னையா கம்முன்னு இருங்க, சரியா? ரைட்டு. இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, இதே கனிமொழி அவர்கள் விஷயத்துல இன்னும் சில கால்குலேஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. கூட்டணிலாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு இல்ல, புதுச்சேரியிலயும் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டிலயும் ஆயிடுச்சு. இன்னுமே ராகுல் ட்வீட் போடல. பிரச்சாரத்துக்கு வருவாரா? இதுக்கான ஆன்சர் நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம், புரியுதா? அதுவும் இல்லாம ராகுல் காந்திக்கும் நீங்க சொன்னீங்களா இங்க இருக்கிற சீனியர் மினிஸ்டருக்குலாம் வந்து கனிமொழி மேலதான் நம்பிக்கை அதிகம். ராகுல் காந்திக்கும் கனிமொழி மேலதான் நம்பிக்கை அதிகம். ஏங்க நீங்க பிராக்டிகல் இல்லைங்க, ஒரு ஒற்றுமை இருக்கே. ராகுல் காந்தியும் உதயநிதியும் ஒரே காம்போ மாதிரி தான். எப்படி அங்க பப்புன்னு கிண்டல் பண்றாங்களோ இங்க வந்து சின்னது. சோ அந்த ஒற்றுமை இருக்கு. ஆனாலும் அவரு காங்கிரஸ் லீடரா கனிமொழி பக்கம் தான் நிக்கிறார். திமுகவில் ஒருத்தரை நம்புறாங்க அப்படின்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்களை தான் நம்புறாங்க, நம்ம கேள்விப்படுறோம். அதனாலதான் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தையே அவரை கண்டிப்பாக இவர் தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப ராகுல் வந்து இந்த தேர்தலுக்கு திமுக பிரச்சாரம் ஒரே மேடையில் ஏறத்துக்கு கூட கனிமொழி அவர்கள் கேட்டுக்கொண்டால் தான் அவர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ கனிமொழி அவர்கள் ராகுலை வர வைக்கணும் அல்லது அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, கனிமொழி அவர்கள் வச்சிருக்கிற ரிக்வெஸ்ட் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கன்சிடர் பண்ணணும், கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். சோ இது ஒரு விஷயமும் இந்த பக்கம் இந்த கோணத்துல பாத்துட்டு இருக்கும் போதே
இவங்களுக்கு டெல்லி தான் உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டோமே, நீங்க டெல்லியவே மெயின்டைன் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. டெல்லியில அடுத்து 15-20 வருஷத்துக்கு என்ன இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி வருமா வராதா? கண்டிப்பா அந்த கேள்வி வருங்க. ஏன்னா அவங்க போற அவங்களுக்கு தான் ரியாலிட்டி தெரியும். நம்ம இங்க இது காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸ் எப்படி சிரிப்பா சிரிக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நல்லா. இன்ஃபேக்ட் அவங்க நிறைய இடத்துல இந்தியன் கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி பல இடத்துல பேசியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்னா யார் இந்தியன்? அதான் புரியுது. பாண்டிச்சேரி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசத்துல 5000-7000 ஓட்டு இருக்கிற அந்த தொகுதிகளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த லெவல்ல தான் இருக்குது. எந்த காலத்துல காங்கிரஸ் போயிட்டு மேல டெல்லியில பிரதமரா உட்கார போறாங்க, ஆட்சி அமைக்க போறாங்கன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எப்படி பார்த்தாலும் இன்னொரு 10-15 வருஷத்துக்கு நமக்கு வந்து வெறும் எம்பி தான் ஜெயிச்சு போனாலும் அதுக்கு மேல நமக்கு வேற எந்த அதிகாரமும் பவரும் நமக்கு இல்ல. நீங்க அதுவும் இல்லாம அவங்க என்னங்க ப்ரூவ் பண்ணணும்? 2 வாட்டி எம்பி, ஸோ மல்டிபிள் கான்ஸ்டிடன்சி சேர்ந்தது தான் ஒரு எம்பி சீட்டு. அதுலயும் ப்ரூவ் பண்ணிட்டாங்களே, 2 வாட்டி எம்பி ஆகி 2 வாட்டி ஓட் வாங்கி ஜெயிச்சது தான். ஆமா, ப்ரூவ் பண்றதுக்கு எதுவும் கிடையாது, நீ தாராளமா கொடுக்கலாம் தான் நான் சொல்றேன். அதனால ஸ்டேட் பாலிடிக்ஸ்க்கு இப்ப அவங்க எய்ம் பண்றாங்க. அதுலயும் ஒரு லாஜிக் இருக்குது. அதனால ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க டெல்லின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அந்த டெல்லியிலயும் இவங்களுக்கு முழுசா அவங்களுடைய முழு கண்ட்ரோல்ல அல்லது வந்து அவங்களுடைய முழு சுதந்திரமா அவங்களால செயல்பட முடியுதான்னா அதுலயும் ஒரு தடைக்கல்லாக ஒருத்தர் இருக்கிறாரா. யார் அவரு? பேனா நிறுவனத்தின் மாப்பிள்ளை சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் டெல்லியில அவருக்குன்னு ஒரு தனி லாபி வச்சிருக்காரு. இவங்க எப்படி இப்ப ராகுல் காந்தி அப்படின்னு இவங்களோட ஒரு இணக்கமான ஒரு உறவு, ஒரு நட்புறவுன்னு சொல்லி இவங்க மெயின்டைன் பண்ணிருக்காங்களோ, மாப்பிள்ளை சார் வந்து அவர் ஒரு தனி விங்கு மூலமா டைரக்டா பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அப்புறம் அடானி இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் ஓரியன்டட் குரூப்ஸ் எல்லாம் அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லாபி அவரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்களுடைய டெல்லி இன்ஃப்ளூயன்ஸ்லயும் குறுக்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்கன்ற அதிருப்தியும் அவர்களுக்கு இருக்கிறதாம். சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்க, இது போக இன்னொரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். கனிமொழி அவர்கள் சரி இவ்வளவு தூரம் கேட்கறாங்களே, கொடுத்துட்டா தான் என்ன அப்படின்னு ஐயா ஸ்டாலினே யோசித்தாலும் அம்மையார் துர்கா அவர்கள் அதற்கு தடையாக இருப்பாரு சொல்ல. தூதிமுக வந்து அகைன்ஸ்டா இருக்கு. ஆமா, இந்த காதிமுகவுக்கு அதிகாரம் கிடைச்சிடக்கூடாதுன்றதுல இந்த தூதிமுக ரொம்ப உறுதியா இருக்கு. அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கு. ஒன்னு ஹஸ்பண்டை தாண்டி என் பையனுக்கு வரணும், அதை தாண்டி பேரனுக்கு வரணும். ஒன்ஸ் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் வரதே டவுட் தான். அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். உதயநிதி அவர்களுக்காகத்தான் அவங்க வந்து இதுக்கு தடையா இருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்படுறோம். நம்ம சொன்னா ட்விஸ்ட் இந்த டேல்னு சொல்லி நீங்க ஏதோ இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய அரசியல் வட்டாரத்துல என்ன சொல்றாங்க, அப்படி இல்லப்பா, அவங்க வந்து ஒருவேளை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரிட்டையர் ஆகிறாரு அப்படின்னா அதுக்கடுத்து தான் அந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச காலம் செயல்படணுன்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்ப கனிமொழி இப்ப வந்து துர்கா அம்மையார் அவர்கள் கோயிலா போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பாத்தீங்கன்னா அது பெரிய நியூஸ் ஆகும். பயங்கரமா அது ஒரு யானைக்கு போய் விடுறாங்க. எல்லா நியூஸ்லயும் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. நியூஸ்ல வந்து அவங்க பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க பேர் ரெஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். யூஎஸ்க்கோ எதுக்கோ போயிட்டு ரிட்டர்ன் வந்தாங்கல்ல, வரும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பேனர்லாம் வச்சு அவங்கள வரவேற்றாங்க. இவங்கள துர்கா அம்மையார திமுக சார்பில். ஸோ அந்த தூதிமுகவும் ரொம்ப ஆக்டிவா தான் செயல்பட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, மேபி அடுத்த தலைமை அப்படின்னு வரும்போது நம்மளே செயல்படலாமே, நமக்கு அடுத்து பையனுக்கு, அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி போலான்றதுனாலதான் கனிமொழி திமுகவை இப்ப இருந்தே கட்டம் கட்டுற ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அவங்களுக்கும் டெல்லியில நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கிறாங்க. நான் சொல்றது அந்த சைடு பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த சைடுலாம் அவங்களுக்கும் நல்ல கான்டாக்டை பில்டு பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இதனால தான் காங்கிரஸ் வந்து திமுகவை முழுமையாக நம்ப மறுக்கிறது. ஏன் திமுகவை சந்தேகப்பட்டு இப்ப ஒண்ணுல விஜய் அலைன்ஸ் போயிடலாமா, விஜய் நம்ம ஏன் பிளான் பிஏ பார்க்க கூடாது அப்படின்லாம் ஏன் வந்து காங்கிரஸ் பிளான் பண்ணுது அப்படின்னா திமுக மேல அவங்க நம்பிக்கை. எல்லாருமே இங்க நம்ம கிட்ட கூட்டணின்னு சொல்லிட்டு அங்க பிசினஸ் வைஸ் க்ளோஸா இருக்காங்க, அது எப்ப வேணாலும் மாறலாம். அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்கள வந்து கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு மத்த எல்லா இடத்துலயும் தோக்கடிக்கிற வேலை இவங்களே பண்றாங்களே, சனாதனத்தை பத்தி பேசி அப்படின்னும் போது இவங்களுக்குள்ள எதனா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு சொல்லி காங்கிரஸ் சந்தேகப்படுறதுனாலதான் இவ்வளவு குழப்பங்களும் இருந்துட்டு இருக்குது. இந்த சூழலில் கனிமொழி அவர்களுக்கு சீட்டு கிடைக்குமா, அவர் எதிர்பார்த்த அவருடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு கிடைக்குமா, என்ன இந்த ஒரு உள் வாரிசுரிமை போர்ல யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கறதெல்லாமே இதுவும் ஒரு அடுத்தடுத்த நாட்கள்ல வரக்கூடிய ட்விஸ்டா தான் இருக்குது. இந்த போக்கிரியில நெப்போலியன் சொல்லுவா தெரியுமா, இந்த மாதிரி பேசணும், வாட்ச் ஆஃப்டர் த பிரேக் அப்படின்னு. அந்த மாதிரி வாட்ச் ஆஃப்டர் த எலெக்ஷன் தான் இது. ஓகேவா, இதுல தப்பித்தவறி திமுக இந்த எலெக்ஷன்ல தோத்துருச்சு அப்படின்னா இந்த எரிமலை என்பது இப்போ வந்து ஒரு மலையா இருக்குது, லேசா புகை மாதிரி அப்பப்போ தெரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு லாவாவே கொதிச்சிட்டு இருக்குது. லைக் டிஎம்கே அலைன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எப்படி நல்லா இருந்துச்சுன்றது இந்த 10 நாள்ல பாத்துட்டோமா, அதே மாதிரி டிஎம்கேன்ற கட்சியும்
ரொம்ப ஸ்ட்ராங்காக்குன்னு ஒரு பர்செப்ஷன் இருக்குது இல்ல, அதுவும் கூட அப்படிதான். ஒரு மாதிரி எப்ப வேணா வெடிச்சு புகஞ்சு வெடிக்கிற இடத்துல தான் அந்த கட்சியுமே இருக்கு. அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தப்பித்தவறி திமுக தோத்து விட்டால் பயங்கரமா வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. உண்மைதான். அப்படி இல்லைனாலும் வெடிக்க தான் போகுது. என்ன நடக்க போகுது, ஜெயிச்சு தோத்தாலும் வெடிக்குதோ, எப்படினாலும் வெடியறதுங்கிறது கன்ஃபார்ம் தான். எப்பன்னு தெரியல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கனிமொழி அவர்கள் பொறுப்பை எடுப்பாரா, அதிகாரத்தை எடுப்பாரா, அல்லது அவர் பயங்கரமான ஒரு தியாகியாக மாறி தியாகமே பண்ணிடுவாரா அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றிகள், வணக்கம்.